எல்லாரும் வாழ்க்கையில ஒரே பாதைய தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. சிலர் ஆன்மீக தேடல்ல அவங்கள அர்ப்பணிப்பாங்க. சிலர் செல்வத்தையும் அந்தஸ்தையும் துரத்துவாங்க. ஆனா வாழ்க்கையில இன்னொரு பாதை இருக்கு. குறைவா பேசப்படுற, பெரும்பாலும் தவறா புரிஞ்சுக்கப்படுற, இன்பத்தை தேடுறவங்களோட பாதை. The path of the pleasure seeker. இது பொறுப்பற்ற இன்பத்தை பத்தி இல்ல, நோக்கத்தை பத்தினது. இந்த பாதையில பயணிக்கிறவங்க அவங்களோட கடமையையும் ஞானத்தையும் இக்னோர் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட வாழ்க்கைய இன்னும் க்ளோஸா ஸ்டடி பண்ணுவாங்க. வாழ்க்கையோட அழகு, உணர்ச்சி, நிறைய பேர் கவனிக்காத சின்ன விஷயங்களை கூட நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்பத்தை தேடுறவங்க அவங்க மனதோட மட்டும் இல்லாம அவங்க சென்ஸோடவும் சேர்ந்து வாழ்றாங்க. அவங்க எப்பயுமே ஆர்ட், மியூசிக், ஃப்ராக்ரன்ஸால சூழப்பட்டிருப்பாங்க. அவங்க கான்வர்சேஷன், கம்பெனி, எலகன்ஸுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இந்த உலகத்துல அழகா, மரியாதையோட, விழிப்புணர்வோட எப்படி நகருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எப்பயுமே ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு அவேர்னஸ் இல்லாம ப்ளெஷரை நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப வேகமா பர்ன் ஆகி சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். ஆனா அக்கறையோட, ஒரு டைமிங்கோட, உங்க மனசோட நீங்க வளர்க்கும் போது அதுவே உங்க விஸ்டமா மாறுது. அதனால இந்த சாப்டர் எக்ஸஸை க்ளோரிஃபை பண்ணல. அவங்க சென்ஸுக்கும் சோலுக்கும் நடுவுல பேலன்ஸ்டா இருக்கிற ஆளை இது கௌரவிக்குது. வாழ்க்கைய சும்மா வாழாம அதை அனுபவிக்கிறவங்கள. ஏன்னா கடைசியில இன்பத்தை தேடுறது ஒரு வீக்னஸ் இல்லை, அது வாழ்க்கையோட ரிச்சஸ்ட் லேயர்ஸ் மேல இருக்கிற டிவோஷன்.